சென்னை புரட்சிவாக்கம் பொன்னன் தெருவை சேர்ந்தவர்கள் தங்கராஜ் பிரேமா தம்பதி. இவர்களுக்கு 21 வயதில் ஒரு மகனும் 16 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இவர்களில் இரண்டாவது மகன் புரட்சிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு சென்ற சத்யா தனது இரண்டாவது மகனை ஷாலு, சீனி என்ற 2 திருநங்கைகள் கடத்தி சென்றதாக புகார் அளித்தார். இதுகுறித்து சத்யாவிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் 16 வயது சிறுவன் சில நாட்களாக திருநங்கைகளுடன் அதிக நெருக்கமாக பழகி வந்துள்ளான். அப்போது சிறுவனிடம் அன்பும் அக்கறையுமாய் பேசிய திருநங்கைகள் காது, மூக்கு குத்தி திருநங்கையாக மாற்றுவதாக கூறினர். ஒரு கட்டத்தில் 16 வயது சிறுவன் காணாமல் போனதை அடுத்து தங்கள் மகனை திருநங்கையாக மாற்றிவிட்டதாக கருதினார் சத்யா. இந்த நிலையில் மகனின் புகைப்படத்தை தாயார் சத்யா காட்டிய போது அதில் அந்த சிறுவன் திருநங்கை போல மாறியிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மகனை அழைத்து சென்ற திருநங்கைகளிடம் கேட்டால் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் திருப்பி அனுப்ப முடியும் என மிரட்டியுள்ளனர். இதனால் மிரண்டு போன சத்யா திருநங்கைகளிடமிருந்து தன் மகனை மீட்டு தருமாறு புகார் மனு அளித்தார். மேலும் சத்யாவின் மூத்த மகனும் தன் சகோதரன் திருநங்கையாகவே மாறினாலும் அவனை நாங்களே வளர்த்துக் கொள்கிறோம் என்றும், திருநங்கைகள் பணத்துக்காக தன் தம்பியையே கொன்று விடுவார்கள் என்றும் கூறி அழுதார். சென்னையில் ஓட்டேரி உட்பட பல பகுதிகளில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை கடத்தி செல்லும் திருநங்கைகள் ஆசை வார்த்தை கூறி தவறான தொழில்களில் தள்ளுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இவ்வாறு தன் மகனும் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர்.